அருளாக பாய வேணும் சிமிழத்தான பிடிக்க வேணும் மனதில் என்ன சின்ன நம்பி ஆலமர விழுறதில அங்கு எங்கும் பாயுதான விழுறதில பிடித்து கொண்டு பாவியங்க வாரானே அருமம வார போது மாணிக்க வாசர் வீடும் விட்டு அந்த பணங்குடி சந்தைக்குத்தான் குதிரதான வருவதையோ குதிரதான வார போது மத்தியான மதியம் போல உழுவியங்க பறக்குதையோ சின்ன தம்பி மேலையல்லோ கருந்தோளும் செந்தோளும் பறந்த போர் அடையாளம் தெரியாம அனழக வாரானு கூட்டத்தோடு கூட்டமாக உளுடையா வந்து நின்று 10,000 ஜனம் இருக்கு உளுடையான வந்து பார்க்க இது யாரு வெத்த திருமகனோ எந்திரன சந்திரனோ இன்னாருன்னு தெரியலைய விழுந்தமண்ணா உப்பேர விழுந்தமண்ணா கூட வச்சு பிறக்கணுமே கரண்டு கீழே விழுந்தமண்ணா பெட்டி வச்சு பிறக்கணுமே தவறு கீழே விழுந்தமண்ணா தவறு கீழே விழுந்தமண்ணா தட்டு வச்சு பிறக்கணும் தட்டு வச்சு பிறக்கணும் நினைக்கும் போது ஆனழகன் சின்ன நம்பி பணகூடி சந்தை எல்லாம் சுத்தி எங்க வார போது கட்டழகன் சின்ன நம்பி அவன் சிமிழ பிடிச்சமவன் கைய எடுக்கலைய அந்த அடங்காத குதிரதான கீழே நல்லா சாய்த்திடலாம் கீழே நல்லா சாய்த்திடலாம் மனமதில எண்ணிக்கொண்டு அது ஒய்யாரமா துள்ளுதையோ அந்த நம்ம பாயுதையோ யாருக்கும் தானே விடவும் இல்லை ஆனழகன் சின்ன நம்பி மனமதில நினைக்கார நம்ம அடைக்கிட்டம் போக வேணும் குதிரையோட மாட வேணும் ஆணுக்கு ஆனழகு தீக்கி விசையந்தானே சின்ன பிள்ளை சின்ன நம்பி ஊட்டி மேல பிடிச்சதால குதிரை நல்லா வந்ததுதான் ஊருக்கு வடபுறத்தில் ஊரு நல்ல குளத்திலதான் வாடத்தான் முடியாம ஊட்டி மேல முறியுதையோ கொட்ட மேல தள்ளுதையோ கொட்ட மர தள்ளுதையோ இது எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த குதிரையோட சிமிழ நமக்கு விட்டா நம்ம செத்தோம் ஆனா இந்த செத்தா இந்த குதிரையால சாவணும் அடக்குனா இந்த குதிரை அடக்க நம்ம வீட்டுக்கு போகணும்
எப்படி மனதில நினைச்ச மன்னன் சின்ன நம்பி ஆமையா இவன் இப்படி நினைக்கான் குதிரை இவனை சாய்க்கணும் ஆமா இல்லன்னா இவன் கையால அடங்கணும் அடங்கணும் இப்படின்னு நினைச்சது குதிரை ஆமா ஆனா இவனை சாச்சிடலாம் என்று சொல்லி ஆமையா குதிரை மேல பாயுது கீழே பாயுது அந்தரமா பறக்கு பறந்தாலும் சிம்மள விட்டானா விடல விடல அப்பம் பார்த்து சூத்தம் அடிச்சு தவச்சு வந்தது பார்த்தம் குளத்தங்கர வாரம் சுத்தி குதிரை வரும்போது தன்னால ஊட்டி முறிஞ்சு ஒட்ட மர தள்ளி குதிரை குப்புற விழுந்தாச்சு அப்பா குதிரை விழுந்ததை பார்த்தான் ஆனழகன் சின்ன நம்பி தட்டி கொடுத்து தட்டி எழுப்பி தண்ணீர் கொடுத்து சாப்பாடு வகைகள் எல்லாம் கொடுத்து உள்ள செல்லாம் கொடுத்து தடவி கொடுத்து அன்னைக்கு மனசுல நினைச்சான் என்ன இனிமேல இந்த குதிரை மேல ஏறணும்னா நாம தான் பாவி இதோ குப்பரை விழுந்துருச்சு கொட்டமர தள்ளி விழுந்துருச்சு இத மேல இன்னமே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன தம்பி முன்னடக்க முன்னடக்க குதிரையாது பின்னடக்க பின்னடக்க குதிரையுந்தான் நம்பியுந்தான் நம்பியுந்தான் இன்னும் பின்னும் வாரார்களே வாரார்கள் பணகுடிமா நகரதில நகரதில மாணிக்க வாசகர் வீட்டுக்குத்தான் வீட்டுக்குத்தான் சின்ன தம்பி வந்த போதே தானே வந்து தலவாசலில் நின்று கொண்டு மனைவி நாச்சியாரை அரண்மனைக்குள் இருந்தவர் வாடியம்மா நாச்சியாரே தாசல்தாரும் தான் அழைத்தும் அருமமாக பாலகந்தா அடங்காத குதிரையத்தான் அடக்கித்தானே வாரானே ஆரத்தி தான் எடுக்க வேணும் ஆரத்தி தான் கொண்டு வாமா நன்னாரும் சொன்னவாறு நைனாரும் சொன்னவாறு நாச்சியாரும் வாராளே அழகு நாச்சி நாச்சியாரும் மௌஷுடனே தானே வந்து ஆராத்திய எடுத்துக்கொண்டு சின்ன தம்பி பாலனுக்கு ஆராத்திய காட்டியல்லோ அரண்மனைக்கு அழைத்து வாரா காட்டியல்லோ அரண்மனைக்கு அழைத்த போது நைனாரும் யாடாயப்பா பாலகனே யாரு பெற்ற திருமகண்டா விவரமாதை சொல்லிடப்போ மாணிக்க வாசகர் கேட்ட போது அந்த வார்த்தை காதில் காட்டு அந்த வார்த்தை யாரு சொல்வார் சிந்தனம்பே என் பேரு ஊரத்தானே சொல்லணும் நான் சொல்லுவேன் விவரமா கேளுங்க அந்த முத்து வீர மன்னனை மன்னனை எப்பலாங்குளம் மதியில விருப்பமுடன் பிறந்தமாவே அப்பா பேரு முத்து வீர அம்மா பேரு பூலுடையா வேறு ஐயனாவர்களுக்கு தம்பியாக முத்து வீரனுக்கு மகனாக அந்த மாவன் வந்திருக்க என்று மெல்ல சொன்ன போது சின்ன நம்பி என்று மெல்ல சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு தாசல்தாரும் யாரு முத்து வீர மகனாட மகனாட என்று மெல்ல சொல்லி கொண்டு ஆனழக சின்ன நம்பி சின்ன
ஆசதீர அணைப்பாரானை ஆசதீர அணைத்தல்லவோ ஏடாயப்பா கண்மணிய முத்து வீர மகனையானா எந்த நிற்கும் மகன்தானடோ எனக்கோ பிள்ளை இல்ல எனக்குத்தானே பிள்ளையாக இந்த வீட்டில் வளரணுண்டா சின்ன தம்பி உங்க அப்ப முத்து வீரரும் எங்க வீட்டுக்கு தான் பண்ண வைக்க நின்னா பண்ணைக்கு நின்று எங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருந்த பிறகுதான் நான் பிறந்தோம்னு சொன்னாங்க அதனால சின்ன தம்பி முத்து வீர மகனையானா எந்தனுக்கு மகன் தானேடோ மாணிக்க வாசகர் வீட்டில் உள்ள அழைத்து கொண்டு வர சொல்லி வேடாயப்பா வேப்பலாங்குளத்தில் இருக்க முத்துவீரனையும் போருடையாளையும் நான் அலட்சமன வர சொல்லி மாணிக்க வாசகர் வீடாதே வீடாதே வாசல்லாரும் சொன்ன போது ஆறாறு அது நேரம் வந்த போது முத்து வீரம்புருடையா வீட்டுக்குத்தான் வாரார்கள் வீட்டுக்குத்தான் வந்த போது மகனைத்தானே பார்த்தார்கள் மகனைத்தானே காணலைய மகனைத்தானே காணுமென்னு மகனைத்தானே காணுமென்னு மனமதனை பதறுதாரே மகனை காணுமெனும் முத்து வீரனும் போருடையாளும் பதறுகின்றார்கள் முத்து வீரனும் போருடையாலும் பதறுகின்றார்கள் அப்படி பதறும் போது அதே நேரத்துல நம்ம போன பிள்ளைய காணமே எங்க போனானோ நம்ம விடிஞ்சா போய் வாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த முத்து வீரனும் போருடையாலும் மகனை தேடி பார்த்தார்கள் மகனை காணாமல் மனம் பதறி இருக்கும் வேலை அங்க மாணிக்க வாசகர் வீட்டுல உள்ள வேலைக்காரன் வாரம் வேப்பலாங்குளத்துக்கு வேலைக்காரர் வந்து ஐயா முத்துவீரா என் அம்மா பூலுடையா அங்க நைனாரு நைனா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாவோ உடனே வரமே வரணுமா அப்படின்னா இவனுக்கு என்ன ஆச்சோ யாராச்சோ நம்ம பிள்ளையும் வேற காணுமே அப்படின்னு சொல்லி அங்கம் அது தான் பதறி அதனால் ஆகிக்கொண்டு வாரார்கள் அது நேரம் மூந்தி நல்ல கற்களில மதச்சாம வேலையில வீட்டுக்குத்தான் முத்து வீரம் பூலுடையா வந்திருக்கும் நேரத்தில கண்டார நைனாவும் வாடா வாடா முத்து வீரா ஒன்று சொல்ல கேளு யாடா யாடா முத்து வீரா யாடா யாடா முத்து வீரா சொல்வார் தாசில்தார் மாணவர் ஏ முத்துவீரா இப்ப முத்துவீரம்மன் வரும்போது சின்ன தம்பி கையை கட்டி நிக்கான் நேரம் நைனா நிக்கும் போது நம்ம கையை கட்டி தானே நிக்கணும் கையை கட்டி தான் நிக்கணும் என்பதேன மனதில் சின்ன தம்பி பாலகனும் நைனாவுக்கு முன்னால கையை கட்டி நிக்கும் போது முத்து வீரங்கண்டல்ல தாசில்தார் முன்னால நீல நடுவ விழுந்துட்டான ஐயாவே தாசில்தாரே என் மகனை பார்க்கும் போது என்ன தப்பு செஞ்சாம் ஐயா எனக்கு
விழுந்த போது பார்த்தாரு தாசில்தாரோ எழுந்தறிடா முத்து வீரா முத்துவீரா பேர்பட்ட பிள்ளை தப்பு செய்ய நினைக்கும் மனசுல நீ பிள்ளைய பெக்கலடா பெரும் சிங்கத்தை பெத்து விட்டுருக்க இது சிங்கண்டா சிங்கம் இது உனக்கு பிள்ளைய பிறக்கவே இல்லை எனக்காக பிறந்தேரேக்கம் அதனால முத்து வீரா பகலுக்கு தான் உனக்கு பிள்ளை பகலுக்கு தான் எனக்கு பிள்ளை இரவுக்கு தான் உனக்கு பிள்ளை அது வர மனு ஏறும் தாசில்தாரும் ஆனவர் தான் முத்து வீரனை கண்டபோது சின்ன நம்பி யானவரை பங்காக பேசுதார்கள் ஏடா ஏடா முத்து வீரா இரவு நல்ல வேளையில வந்தனுக்கு மகன்தானே பகல் நல்ல வேளையில எந்தனுக்கு மகன்தானே மாணிக்கவாசர் சொன்ன போது அந்த வார்த்தையை காதில் கேட்டு யாது சொல்வான் முத்து வீரா கை கட்டி நிக்கிறத பார்த்தா ஐயா நைனா என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க தான் மன்னிக்கணும் மன்னிக்க வேண்டாம் நீள நடுவ விழுந்தான் பாத்தீங்களா நீள நடுவ விழுந்த போது அப்ப பாருங்க இந்த தாசில்தார் மாணிக்கவாசகர் பிள்ளை ஏப்பா என் முத்துவீரா எந்திரடா எந்திரப்பா உன் பிள்ளை என்ன தப்பு செஞ்சாம நீ காலில் விழுத வேண்டாம் 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 எந்தி மத ஆமா எடா நீ பிள்ளையாடா பெத்து வச்சிருக்க ஆமா பெரும் சிங்கத்தை பெத்து வச்சிருக்கடா ஆமா உனக்காக பிறந்த பிள்ளை இல்ல இல்ல எனக்காக பிறந்த பிள்ளை ஆமா அதனால மகனே முத்துவீரா பகலையில உனக்கு பகலையில எனக்கு மகன் சின்ன தம்பி இரவுல உனக்கு மகன் அப்படின்னு சொல்லி சின்ன தம்பியை அங்கும் இங்குமாகவே பங்கு வைத்தார்கள் பங்கு வைத்த நேரம் சின்ன தம்பி மாணிக்கவாசர் வீட்டுல பகலையில பௌஷா வளருகிறான் அப்ப இரவு வேளையில முத்துவீர வீட்டில மகனாக வளருறான் சின்ன தம்பி அப்படி வளரக்கூடிய நேரத்தில் பார்த்தா இந்த முத்து வீரனும் பூல் உடையாலும் மனசுல நினைக்காவோ என்ன நினைக்கிறாவோ நம்ம மகன் ஒரு மகன் ஆமா அதனால நம்ம மகனுக்கோ வயசு 21 ஆமா 21 அதனால அவனுக்கு மாலையிட்டு பார்க்க வேணும்னு சொல்லி ஆமா செய்யறான அருமாவே வருமா என்ன அருமாவே வருமா வந்தான் அழகுடைய திருமகன்தான் அம்மா மகன் முத்து வேற சின்ன நம்பியானவர்க்கு மாலையிட்டு பார்க்கணுமே அவன் மாட்டிட்டாலும் குத்தோமில்லே கைலாசத்தில் இடமோ உண்டு என்று நல்ல மனதில் என்ன இருவர்களும் யாது செய்தார் என்று நல்ல
தம்பியான திங்க வேணும் இவ்விதமா இருக்கும் என்னையது சொல்வாரான இருவர்களும் பேசுகிறார் நாமளோட மகனுக்குத்தான் மாலையிட்டு பார்த்தோமானா மாண்டிட்டாலும் குத்தமில்ல மாலை கட்டி பார்த்தோமானா செத்தாலும் மோட்சம் உண்டு கல்யாணம் செய்து பார்த்தால் கைலாசத்தில் முத்துவீரம் போலுடைய மனமதில எண்ணிக்கொண்டு ஊருடையா தம்பிமாக ஊருடையா தம்பிமாக ஓற்றாங்குளம் தன்னதியில திருமகந்தான் அந்த சுக்கம் பகட திருமகளாம் சோனாச்சி பெண்ணவாளும் கூத்துமவ நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணாருக்கா அள்ளி மலர் பூத்தது போ அள்ளி மலர் பூத்தது போ சோனாச்சியா தம்பி மக யாமனா ராம பகட மகன் முத்துவீரன் கருப்பம் பகட மவதான் பூலுடையா அவங்க ரெண்டு பேரும் மச்சினரும் மச்சினனும் அவங்க ரெண்டு பேரும் மச்சனனும் மச்சனனும் மாப்பிளையும் மாப்பிளையும் அப்ப கருப்பம் பகட மகால ராம பகட மகன் முத்துவீரனுக்கு பூலுடையால கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கருப்பம் பகட மாவா பூலுடையால ராமபகட மகன் முத்துவீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஆமா அந்த மச்சனன் மச்சனும் அவர்கள் அப்போ கருப்பம் அந்த கருப்பம் பகட மகளும் மகனும் அங்க ரெண்டு பேரு அவன் பேரு சொக்கம் பகட கொண்டாங்குடுத்த சம்பந்தம் சொக்கம் பகட சொக்கம் பகட மாவா சோனாச்சி அவ பூலுடையாளுக்கு தம்பி மகா அப்ப நான் என் தம்பி மாவா சோனாச்சி இருக்கா என் மகனுக்கு நான் மாலையிட்டு பார்க்கணும் அடுத்த பிள்ளைய கொண்டு வந்தோம்னா நம்ம தலை தூக்கி பார்க்க மாட்டா தண்ணீர் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் எதிர்பார்த்து அரும மகள் சோனாச்சியை பெண் பார்க்க வேணும் என்று அந்த கணவனும் மனைவியும் முத்துவீரனும் போருடையாளும் பேசிக்கொண்டு இருக்கும் போது பாடும் புலவர்களை பரிசீலித்த செல்வேந்திர சித்தாந்தழைத்து என்ன என்ன நடக்குதான சித்திர மாத்தையில சிறந்த நல்லிய கிழமையில சிறந்த வேளை கிழமையில சோனாச்சி பெண்ணத்தானே பெண் பார்க்க வேணுமென்னு அருமமவன் நம்பிக்கைத்தான் சின்ன தம்பி ஆனவனுக்கு பெண் பார்க்க வேணுமென்னு அது நேரம் முத்துவீரம் போலுடையா தம்பியான சொக்க நீடும் ஏடா தம்பி சொக்கம் பகட வந்தனோட திருமகளை வந்தனோட மகனுக்குத்தான் மாலையிட்டு தர வேணும் நல்ல வட்டகமும் சொல்லி வைத்த நேரத்தில ஒரு நாளத்தன மதியில வருஷம் போட வாரம் என்று ஒப்புமானம் கொடுத்து விட்டு அது ஒப்புதல் மலைத்து விட்டு வீடு எங்கள் திரும்பி வார எவ்விதமா இருக்கும் போது வானழகன் சின்ன நம்பி என்ன என்ன நடக்குதான் முத்துவீரன் வீட்டிலையும் ஆனந்தமா வளர்ந்து வார
சின்ன தம்பி வளர்ந்து வர நாளையில என்ன நடக்குது என்று கேட்டால் நாட்டிலையும் நல்ல நாடு நாடு வாட மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றால் வீசும் நாடு நாடான நாடதில எங்க எங்க வாரானா திருநெல்வேலி மாவட்டமா முக்கூடலே தாலுகாவா மேல நல்ல பாப்பா கூடி பாப்பா கூடி பாப்பா கூடி நகரதில பாப்பா கூடி நகரதில யார் அங்க ஆண்டு வாரா மேல நல்ல பாப்பா கூடி பாப்பா கூடி பிள்ளைமார்கள் தெருவதில ஆண்டா பிள்ளை அழகு பிள்ளை அழகு சோம லிங்க பிள்ளை ஆண்டு வரும் காலத்தில ஆண்டா பிள்ளை வீட்டுக்குத்தான் மாடச்சாம்பா ஆனவனும் காக்கா நல்ல குடும்பம் தானே பண்ண வேலை செய்து வாரா செய்து வரும் நாளையில நாளையில என்ன யாரு நாளையில என்ன ஆண்டா பிள்ளை அழகு பிள்ளை அழகு சோமலிங்க பிள்ளை அவருடைய திருமகன் அவருடைய தங்கச்சியா அழகு நாச்சு பெண் கோடியா மணகுடி நகரில் வாழும் மாணிக்க வாசகர பிள்ளைக்குத்தான் மணமுடித்து கொடுத்திருக்கா அவருடைய தங்கச்சியா இந்த ஆண்டாள் விழா ஆனவருக்கு மணமுடித்து கொடுத்திருக்கா கொண்டாம் சம்பந்தமும் பண்ணிருக்கார் இருவர்களும் விதமா இருக்கும்பார் ஆண்டா பிள்ளை வீட்டுக்குத்தான் நல்ல குடும்பனும் மாடஞ்சம்மா நானவனும் பண்ண வேலை செய்துவாரா பண்ண வேலை செய்யும் போது பருவகாலம் வந்திருக்கு சாரமழை பெஞ்சிருக்கு யாரு புட்ட வேணுமென்று பருவம் பார்க்க வேணுமென்று காக்கா நல்ல குடும்பனும் தான் அடைஞ்சம்மா நானவன் இருவர்களும் ஒன்று கூடி முட்டாங்கால மயிலக்கால நெத்தி சுட்டி காளையாது யாரதைதான் பூட்டிக் கொண்டு காட்டுக்கு போக வேணும் ஆறானே மடஞ்சாம்பா காக்கா நல்ல குடும்பனும் தான் மேல நல்ல பாப்பா கூடி உருவிட்டு வட்டப்பாலம் வழியாக மழையும் பாசனமும் காட்டு மூலையில கருத்த புலி நஞ்சையில வட்டமட பாசானம் ஒரு குளத்து பறவருக்கு ஒளிஞ்சதால பருவங்காகவே அணுமின்னு பருவந்தான பார்ப்பதற்கு யாரு புட்டி வாரானே யாரு புட்டி வாரவாது ஒன்றாவது வளையத்தில குடும்பனையும் தட்டுதையோ ஒன்றாவது வளையத்தில யாரு காலு ஒடியுதையோ மூன்றாவது வளையத்தில இந்த மாடு ரெண்டும் மிரடுதையோ காவலாக
வருகுதையா அது நேரம் யாழுகிடறான் திரவியந்தான் இருக்குதுன்னு கண்டல்லவோ பூதம் அது வருகுதையா பூதத்தானே கண்டானே பூதங்களை கண்டானே மாடஞ்சாம்பா பூதங்களை கண்டானே பூதத்தை தான் கண்ட போது பூதத்தை தான் கண்ட போது மாடஞ்சாம்பா நான வந்தோ என்ன நினைப்பான பூதமது வந்து கண்டு அப்பா மாடஞ்சாம்பா யாழுகிடாரன் திரவியந்தான் நல்ல இடமதியில இது நேரம் உங்களுக்கு பலி கொடுத்தான் திரவியத்தை எடுக்கலாமே திரவியத்தை எடுப்பதற்கு ஒரு பலிகளையும் ஒரு பலிகளையும் இருக்கும் போயாளுகள ரவியத்தை எப்ப மாட சாம்பா எடுக்க வேணும் என்று சொன்னா காவல் இருக்கும் போதத்துக்கு பலிதான் கொடுக்க வேணும் ஒரு தீக்கு ஒரு மகந்தா ஒரு துடன வளர்ந்த மாவே சாதியில குறைஞ்ச மாவே சக்கிலிய குளத்திலதான் அவதரித்த மன்னன் தானே கல்யாண குறிச்சிருக்கு நாளிட்ட மாப்பிளைய நிறவொலி கொடுத்தீங்கன்னா இந்த திரவியத்தை எடுத்திடலாம் இந்த பூதங்களும் சொன்ன போய் அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆட நல்ல சாம்பானும் பாக்கா நல்ல குடும்பம் தான் பாப்பா கூடி நகரதியில ஆண்டா பிள்ளை இடமதியில ரகசியமா சொல்லுதானே அழகு பிள்ளை இடமதியில ரகசியமா சொல்லுதானே ஐயா ஐயா நைனாவே ஏழுகிடறான் திரவியந்தான் காவக்கட்டு முலையில கருத்த புளி நஞ்சையில வட்டமட பாசானோ ஒரு குளத்து பறவையிலதான் கன்னி மூலை பக்கத்தில திரவியந்தான் இருக்குதையோ திரவியத்தை எடுப்பதற்கு நரபொலி காக்குதையோ காவல் இருக்கும் புறங்காடும் நரபொலி காக்குதையோ அப்பேற்பட்ட திரவியத்தை நாம வந்த முன்னாள் நாமல் வந்த முன்னாள் தலைமுறைக்கு வாழ்ந்திடலாம் ஆண்டா பிள்ளை அழகு பிள்ளை அழகு சோமலிங்க பிள்ளை சொல்வாரானால் எடா எடா மடஞ்சாம்பா நாளிட்ட மாப்பிள்ளைக்கு இங்க நாம போவோம் என்று மெல்ல நிற்கும் போது மெல்ல நிற்கும் போது அந்த வார்த்தையை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அது சொல்வான் மாடஞ்சாம்பா அந்த வார்த்தைய காதுல கேட்டு ஏன் தவி கவலைப்படுத்திய சாதியில குறைஞ்சவன் அருந்ததியார் குலத்துல பிறந்தவன் நாலிட்ட மாப்பிள்ள ஒருத்திக்கு ஒரே மகன் எட்டிச்ச வயசு 21 வயசு தானே அதுக்கு ஏன் கவலைப்படுத்திய அதுதான் உங்க மச்சின வீட்டுல இருக்காமல்ல நம்ம முத்துவீரன் மகன் நம்ம சின்ன நம்பி அவன் இருக்காமல அவனை வர சொல்லுங்க அப்படின்னா அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவன் ஆண்டா பிள்ளை அழகு பிள்ளை அழகு சோமலிங்க பிள்ளை அங்கை அழகு நாச்சிக்கும் அச்சனன் ஆண்டா மாணிக்க வாசகருக்கும் திருவோலை எழுதுகின்றார்
மச்சான் அத்தானே என்ன அதாவது அந்த வருஷத்துல எங்க வீட்டுக்கு அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கு ஆட்டுக்கால் திதி ஆட்டு திதி கொடுக்க போறோம். அதனால உங்க வீட்டுல வளரக்கூடிய சரி அருமை மகன் சின்ன நம்பிக்கை இடத்துல சரி குறைச்சு காய்கறி சாமான்களும் ஆமா வடதலங்காயும் ஆமா இருக்க வத்த ஆமா வெண்ட வத்த ஆமா பிரண்டை இதெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டும். இது தங்களின் உத்தரவு சொல்லி ஆமா வெளிவலைய ஆண்டா மாணிக்கவாசகருக்கு எழுதினார்கள் உள்வலைய ஆமா அழகனாட்சிக்கு தங்கை அழகனாட்சிக்கு எழுதினார்கள். எப்படி எம்மா என் கூட பிறந்த அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தங்கை அழகுனாட்சி ஆமா அதாவது நீ பிறந்த வயல்ல ஆமா இடத்துல அங்கன்னு சொன்னா அவ வரமாட்டாள். ஆமா அவள இடத்துல மூலியமாத்தான் சின்ன தம்பி வரணும்னு அம்மா அழகனாச்சு நீ பிறந்த உன் சொந்த நிலத்துல 7 கடாரம் திரவிய இருக்கம்மா திரவியத்தை எடுக்கணுமான எடுத்த 7 தலைமுறைக்கு நாமல் இருந்து சாப்பிடலாம். அதனால திரவியத்தை எடுப்பதற்கு அதுல திரவியத்தின் காவலாக இருக்கும் போதும் நரபொலி காக்கு நரபொலி சாதாரணப்பட்ட பலி அல்ல அருந்ததியார் குலத்திலே பிறந்த மகன் சக்கிலியர் குலத்திலே பிறந்த மகன் பிள்ளமார் குலத்திலே வளரக்கூடிய மகன் நாளிட்ட மாப்பிள வெட்டிச்ச வயசா இருக்கணும் அவனை அனுப்பி வைக்கணும். அவனை பலி கொடுத்தோம்னா திரவியத்தை எடுக்கலாம். திரவியத்துல நேரு பங்கு உனக்கு தாரேன். உனக்கு பாதி எங்க 3 பேத்துக்கும் அப்படின்னு ஓலையில எழுதினார் பாருங்க. ஓலையில எழுதி உள்வலைய அழகனாட்சி அந்த ஒரு தொற்றனை விட்டு கொண்டு கொடுத்தார். வெளிவலைய மாணிக்கவாசத்தை கொடுத்தார். உள்வலைய அழகனாட்சிட்ட கொடுத்தார். அப்போ ஓலைய மாணிக்கவாசகர் பார்த்தார், படிச்சார். அவருடைய மனைவியும் வாழைய படிச்சா. வாழைய படிச்சுட்டு இவர்கிட்ட ஒண்ணும் சொல்லல சொன்ன விவரத்தை சொன்ன இவர் விட மாட்டாரு அப்படின்னு மனதில நினைச்சு அப்படி இருக்கும் போது இங்க இது நாள் வரட்டும் விவரம் வரட்டும் காலம் வரட்டும் நேரம் வரட்டும் எடுத்து விவரமா சொல்லலாம் அப்படின்னு மனதில வச்சுக்கிட்டா. அழகனாச்சி வச்ச நேரத்துல இங்க கோட்ராங்குளத்துல சோனாச்சி பெண்ணால முத்துவீரனும் பூலோடையாலும் வருஷம் போட்டுட்டு வந்துட்டாங்க. 8 நாளுக்குள்ள கல்யாணம் அப்படின்னு சொல்லி பரிசம் போட்டு 4 குறிச்சு வந்தாச்சு. நாலு குறிச்சு வந்த நேரம் இங்க மகன் அந்த அழகனாச்சி அனவள் மாணிக்க வாசகர் தாசரார் வேலைக்கு போயிட்டு வந்த போது வாங்க இருங்க அப்படின்னு சொல்லி பசியோட வருவார் பால் பழங்கள் கொடுத்து களைப்பாரி கொடுத்து இலைப்பாரி கொடுத்து கைகால் அமைக்கி சோர்வடைந்து விட்டு இருக்கும் போது ஐயா என்னையா அதாவது எங்க வீட்டுல என்ன பாக்கம்ல எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு ஆட்டு தீதி கொடுக்க போறாவோ எங்க அண்ணமார்கள். சரி வருஷ தீதின ஆமா அதுக்கு நம்ம வயல்ல விளைஞ்ச கொஞ்சம் காய்கறி தேங்காய் இந்த சாமான்களெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட சொல்லியிருக்காவோ. சரி அவனை அனுப்புங்களாமே அப்படின்னா. சரி அவன் சொல்லுவாரு மாணிக்க வாசகர் என்ன சொல்லுவா உங்க அண்ணமாரு பெரிய குபேரனும் உங்க அண்ணன் வீட்டுல இருக்காமலா 2 பேரு அவனை வந்து வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டியதானே. வளர்த்துக்கிட்டு இருக்க ஏமாவன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா. இப்படி சொன்னா இவர் அனுப்ப மாட்டாரு. சரி கேட்க மாட்டாரு. சரி இல்லைன்னா நீனும் உங்க அண்ணன் வீட்டுக்கு போ. என்ன இப்படி சொல்லுதியா திடீர்னு சாப்பிடறதுக்கு என்ன செய்வேன் நான் போயிட்டோம்னா நான் செவத்த பொண்ண கட்டிடுவேன் செவத்த பொண்ண கட்டிடுவேன்
செய்தால் அழகு நாச்சி அழகு நாச்சி பெண்ண வேணும் சொன்னா இப்போ அனுப்ப மாட்டார் மதியத்தான மயக்க வேணும் என்று நல்ல மனதில் எண்ணி அடுத்தது தாய்க்கிழவி அந்த தாய்க்கிழவி இடமதியில வாராளே அழகு நாச்சி என் பாட்டியான தாய்க்கிழவி 1000 ரூபாய் தந்துருத ஒன்னு 8 நாளைக்குள்ள எந்தனோட புருஷன் தானே சொல்லுக்கெல்லாம் சொல்லுகிற சொல்லுக்கெல்லாம் ஆமாச்சாமி போட வேணும் அதுக்கு நல்ல தகுந்தபடி மை சேர்த்து தாயை அம்மா இந்த அழகு நாச்சி சொன்ன போது சொல்லுதாள தாய்கிழவி 8 நாள் கழித்தல்லவோ எங்க நீயோ வந்தையானா நீ கேட்டதொரு மையத்தான செஞ்சுதார ஒன்றனுக்கு என்பதானே சொல்லிக்கொண்டு அழகு நாச்சி வந்த போது தாய்க்கிழவி யான வேணும் மை சேர்க்க வேணும் என்ன சேர்க்க வேணும் என்று என்ன பொருள் சேகரிச்சா வாழாத குமரியோட வலது காலு மண்ணெடுத்தா ஈனாத கிடாரி காலில் இடது காலு மண்ணெடுத்தா ஆன நல்ல நெருஞ்சியில அடி நெருஞ்சி பூவெடுத்தா சின்ன நல்ல நெருஞ்சியில சிறு நெருஞ்சி பூவெடுத்தா பூமத்தான் கொட்டெடுத்தா ஆடு நல்ல பசை எடுத்தா அரைத்தாள உருட்டினாள மை போல தானே சேர்த்து வெத்தலைக்கு சுண்ணாம்பா அடியம்மா அழகுனாச்சு வெத்தலையும் பாடும்பாடு வெத்தலைக்கு சுண்ணாம்பா நீ தடவித்தானே கொடுத்திடம்மா வெத்தலைக்கு சுண்ணாம்பா தடவித்தானே கொடுத்திடம்மா வெத்தலைக்கு சுண்ணாம்பா தடவித்தானே கொடுத்திடம்மா என்பதானே சொல்லிக்கொண்டு மையத்தானே கொடுத்துட்டாளே தாய்க்கிழவியான வேளும் மையதானே கொடுத்த போது அழகு நாச்சி பெண்கொடியா நாச்சியாரு ஆன வேளும் வாங்கிக் கொண்டு வாராளே வாங்கிக் கொண்டு வந்த வேளும் மணிக்க வாசர் சாப்பாடு முடித்தல்லவோ தாம்பூலம் தரிக்கும் போது மன்னனாச்சு பெண்ணா வேணும் மையத்தானே எடுத்தாள மையத்தானே எடுத்தாளே வெத்தலையில் தடவுறாளே மையத்தானே எடுத்தாள் மைய எடுத்தா வெத்தலையில சுண்ணாமுக்கு பதிலா தடவிட்டா தடவி மெத்தலையில மைய தடவி தாசில்தார் மாணிக்க வாசகர் பிள்ளைக்கு கை உடுக்கும் போது அப்ப வாய் நிறைய போட்டு மென்னுதார்